வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளுக்க வந்தா, உடனே வந்து அவங்களுடைய பிள்ளையுடைய டேலண்ட்ட காட்டுறதுக்காக, ரஜினி மாரி நடந்து காட்டுங்க, விஜய் மாரி ஆடி காட்டுங்க, இந்த மாரிலாம் சொல்லுவோம்ல நம்ம. அதே போல தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய ஃபேமஸ் கேரக்டர்லாம் நம்ம குழந்தைகள கூட்டு வந்திருக்கோம். அதுல முதல்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்ட் உட்கார்ந்திருக்கிறாரு. அவர் யாருன்னு போய் பார்க்கலாமா? அவர் என்னமோ நெஞ்சில எழுதி வச்சிருக்காரே என்னன்னு தெரியலையே. சார் வணக்கம். நீங்க யாரு? ரஜினி. கஜினி. மில்க் ஒண்ணு, சோக்கு ஒண்ணு, அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா உச்சா போணுமா? அதெல்லாம் எழுதி வச்சிருக்கா. முதுகுல என்ன எழுதி வச்சிருக்கீங்க? நல்லா குனிங்கோ. அக்கா ஒரு இம்சையா? என்ன ஒரு சிரிப்பு. எடுத்துட்டியா? இது வரைக்கும் யார் போட்டாலும் எடுத்து வச்சிருக்க? ஃபேமிலி போட்டாலும் எடுத்து வச்சிருக்கியா? பாப்பமா 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 பாப்பா யார் போட்டாலும் எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல, நானே காட்டுறேன். என்னடா என்னது? இது என்னது? இது யாருன்னு பாப்பமா? யார் சிரிக்கிற அளவுக்கு இருக்கு. இது யார் பாப்பா? யார் பாப்பா இருக்கு? இதாவது என்ன எடுத்திருக்கான்? அதை விட கேவலமா குடும்பத்தோட இருக்கும் போதுல எடுத்துருப்பான் போல. யாரெல்லாம்? என்னோட அக்கா, என்னோட அம்மா. இந்த அழகிய அம்மாவையும் மகளையும் நான் பார்க்க முடியுமா? நீங்களாது இதையாவது ஒழுங்கா எடுத்திருக்கானா? இது யாரு? நீ யாரு? அந்த மாதிரி வை, வை. உங்க குடும்பத்துல யாருன்னா தம்பி? அம்மா. அம்மா. பல்லு மட்டும் விளக்க மாட்டாங்க போல இருக்கு, மஞ்சளாவே இருக்கு. தயவு செய்து உன் குடும்பத்தை எப்பவுமே மறந்துடாத, நெஞ்சோட வச்சுக்க, நெஞ்சோட. சரியா? நெஞ்சோட வச்சுக்கிட்டா என் கூட்டு வைக்க. சரிம்மா, உங்க அப்பா பேர் என்னம்மா? பாலசுப்ரமணியன். நல்லா பாட்டு பாடுவாரா? எங்களுக்காக ஒரு பாட்டு பாட சொல்லேன். படிக்கிற மாதிரி பாட்டு பாடுவார். தயவு செய்து கேட்குற மாதிரி பாட்டு பாடுப்பான்னு சொல்றாப்ப. உங்க சார்பில் அம்மாவா? பெண் இல்லாத ஊரிலே அடியான் பூ கேட்பதில்லை. பெண் இல்லாத ஊரிலே கொடிதான் பூ பூப்பதில்லை. அதுக்கு பக்கத்துல யார் இருக்குமா? அது அண்ணா. உங்க அண்ணாவா? அண்ணா 2 வரி பாடுண்ணா. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணமென்றால் அப்போது வேதமாகுமோ. பின்றாங்கய்யா, பின்றாங்கய்யா உங்க ஃபேமிலி. அடேங்க அப்பா. என் பல்லவி. ஏன்டா உங்க அப்பாட்ட ஒரு நல்ல பேண்டே இல்லையா? கிழிஞ்ச பேண்டை போட்டு வந்திருக்காருடா, என்னன்னு கேளு. நாளைக்கு மாத்திடலாம். சரி சரிப்பா, மாத்திடலாம்ப்பா. வேற பேண்ட் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கு. இல்ல என் பேண்டை தரட்டுமா? 10,000. இவ்வளவு சூப்பரா நீ பேசுறல தம்பி. ஆமா, உன் மேல வந்து ஏதோ ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்கலாமா? என்னம்மா இந்த பால்வடியும் பிஞ்சு முகத்தின் மீது என்ன கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? சார் நிறைய இருக்கு சார். நிறைய இருக்கோ? ஆமா சார். இல்ல என்ன தம்பி நிறைய இருக்கான்? அன்கவுண்டட் சார். என்ன தப்பு பண்ணுவேன்? விநாயகர் அடம் முடிப்பாரு, அதான் நானும் அடம் முடிக்கிறேன். இப்ப அவருக்கு தும்பிக்கெல்லாம் இருக்குமாடா, உனக்கு தும்பிக்கை இருக்கா? அவருடைய காடு தான் பெருசு. உன் காது குட்டி காதெல்லாம் இருக்கு. ஏன்னா தூரத்துல இருக்கிற சவுண்டு கூட கேட்க முடியும். தூரத்துல இருக்கிற சவுண்டு கூட உனக்கு கேட்குமா? இப்ப திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அது சொல்லு. கொஞ்சம் கிட்ட என்ன கேளுங்கள. கொஞ்சம் கிட்டயா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அம்மா உங்க அப்பா கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்களே, என்ன சொல்லிட்டு இருந்தாங்கம்மா? டேய் புஷ்டா வாடா போட்டோ
எடுக்கலாம். டேய் ஃபுல் ஸ்டாப் வாடா, ஃபுல் ஸ்டாப் கிடையாது. வாடா போட்டோ எடுக்கலாம். அம்மா கூட இது வரைக்கும் உங்க அப்பா போட்டோ எடுத்ததே இல்லையா? ஆஹா, நாங்க தடுத்துவோம். இன்னைக்கு ஒரு நாள் தான் எடுத்துக்கோம். ஆமா, அதாவது எங்க வீட்டுக்குள்ள நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னா உள்ள பூந்து நாங்க தடுத்து நிறுத்திடுவோம்யா. உங்க அம்மா தான் வேற ஏதோ கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்களா என்னன்னு கேட்டுருமா? சொல்லுமா. சொல்லுமா. சமையல் அம்மா வருவாங்க. ஆ அவங்க இடுப்பை போட்டு கிள்ளிட்டான் சார். சந்திரமுகி உன் இடுப்பை ஃபுல்லா கவர் பண்ணி வச்சுக்க. சரியா? கொஞ்சம் தள்ளியே இருந்துக்க. எதுக்குடா கிள்ள? கிள்ளுல நீ உங்க அம்மாட்ட போய் கேட்டுருவா. எதுக்காக கிள்ள? உங்க வீட்டுக்குள்ள வேற யாராவது கிள்ளி விளையாடுறத பார்த்துட்டு போனோம். அக்கா ஒத்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவங்க அக்காட்ட கொடுங்க. எதுக்குமா வேலைக்காரமா இடுப்புக்கள்னா? எதுக்குன்னா அவனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சுன்னு சொல்றாங்க? என்ன இன்னொரு ஆண்டியும் கிள்ளி இருக்கான். வர சர்வன்ட் எல்லாரும் இடுப்பையும் கிள்ளுவான் சார். அந்த வேலைக்காரம்மா இடுப்பக்கல் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க சொல்லிட்டாங்க. அந்த வேலைக்கம்மா சார் நான் பெட்ரூம்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அம்மா வந்தாங்க. ரொம்ப வெக்கப்பட்டு வந்தாங்க. என்ன வயசு இருக்குமா அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் இருக்கும் சார். ஏண்டா ஒரு பாட்டிய போய் எடுப்பகல்ல? அப்ப அம்மா அந்த பாட்டிய போய் வேலை செய்ய வச்சிருக்காங்களே அம்மா. ஏங்க ஒரு 20க்குள்ள அவன் தம்பி எதிர்பார்த்திருக்கா. நீங்க பாட்டிய கொண்டு வச்சீங்கன்னா இங்க கிள்ளா தாண்டா தெரிச்சு ஓடுவாங்கன்னு சொல்லி கிள்ளி விட்டுருக்கான். என்னடா தம்பி? அதானே. இப்போ 20 வயசுல உனக்கு நாளைக்கு நம்ம வேலைக்கு ஒரு ஆள் ரெடி பண்ணியாச்சு. உதாரணத்துக்கு நாளைக்கு நம்ம சந்திரமுகியை உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரப்பா. நான் வர மாட்டேன். ஐயோ, இவங்க வீடு இருக்கிற ஏரியா பக்கமே நான் வர மாட்டேன் ஐயா. ஆமா, இவனை நம்பி இவன் வீட்டுல போய் வேலை பார்க்க முடியாதா சாமி? என்னடா இறங்க போறியா? பொம்பிட்டேன். ஸ்மெல் அடிக்கும். பாம்பிடா. பாம். கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? அதத்தான் இப்படி திருப்பி சொன்னானா? ஏய் வர வர ரொம்ப டீசென்ட் இல்லாம பேசுறீங்கடா. ரைட்டு. அங்க வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? நான் அம்மம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான். ஒரு 1/2 hour போக மாட்டான். எங்கன்னு தேடும் போது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல காலிங் பெல் அடிச்சு அவங்க வீட்டுல போய் அந்த டாக்ஸ் கூட விளையாடிட்டு இருப்பான். 2 டாக்ஸ் இருக்கு. உனக்கு வந்து டாக்னா ரொம்ப பிடிக்கும்ல. இவங்க அப்பா கிட்ட ஒரு டாக் வாங்கி கேட்க வேண்டியதானே? கேட்டியா என்னைக்காவது? கேட்டுட்டேன். ஆனா அப்பா தான் வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஏன் என்னன்னு கேளு. ஏன்பா வாங்கி தர மாட்டேங்கிறாரு? அம்மா சொல்லுவாங்க, ஏற்கனவே நீங்க 2 பேரும் இருக்கீங்க. ஏற்கனவே எனக்கு 2 டாக்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பெரிய டாக் நீ, இன்னொரு குட்டி டாக் தம்பி என்று சொல்லுவாங்க. வணக்கம். வணக்கம். லக லக சொல்லுமா ரெடி? லக லக. நான் என்ன சொல்ல? லக 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 லக. இந்த மேக்கப் யார் பண்ணி விட்டது? தெரியல. ஆமா, இவ்வளவு முடி வளரணும் அப்படின்னா நம்ம என்னமா செய்யணும்? தெரியல. ஆமா, அந்த சந்திரமுகி எந்த ஊர் பேய்மா? தெரியல. தெரியலையா? ஆமா, இப்ப நான் எது கேட்டாலும் பாப்பா வந்து கரெக்டா பதில் சொல்றாங்களா இல்லையான்னு மட்டும் நீங்க நல்லா கவனிக்கணும். ஆமா, வௌவாலுக்கு பகலில் கண் தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. உங்க அம்மாவுக்கு சமைக்க தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியாது. நான் யாருன்னு தெரியுதா? சத்தியமா உன் மூஞ்சவன பாத்துருக்கேன். யாரா பேரு தெரியலையா? தம்பி என் பேர் என்னடா? என்னடா இவனே கசினி. உங்க அப்பா பேர் என்னம்மா? நல்ல வேளை அதுவும் தெரியலன்னு சொல்லியிருந்தா பெரும் பிரச்சனையாது. சரிம்மா, உங்க கூட பிறந்த எத்தனை பேரு? ஒருத்தன். ஒரே ஒருத்தன். ஆமா. அவன் எங்க இருக்கிறான்? ஆயா வீட்டுல இருக்கிறான். ஆயா வீட்டுல இருக்கானா? பேய் நீ பாத்திருக்கியா? பார்த்தது இல்ல. பார்த்தது இல்ல. சாரி, பாத்திருக்கேன்.
எங்கம்மா பார்த்த? என்ன புசுக்கு பாருங்களேன். என்ன பார்த்தா பேய் மாதிரியே இருக்கு. நீ உன்னுடைய மண்டைக்குள் என்ன வைத்திருக்கிறாய்? ஒண்ணு வைத்தில்லை. கொஞ்சம் அந்த 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 இதே முடிய எடு. ரா, ரா, ரா. டேய், காட்டுறா. ஓ, கோயிலுக்கு போனீங்களா? பெருமாள் கோயிலுக்கு அதனால மொட்டை. பெருமாள் கோயில்ல முட்டை போடுவாங்களா? ஆமா. முருகர் கோயில்ல தானே முட்டை போடுவாங்க. தெரியுதுப்பா. சரியா தெரியலப்பா. அவளுக்குள்ள பெருமாள் இருந்தாரா முருகர் இருந்தாரா? நான் உங்க அப்பாட்ட பிடித்த விஷயம் எது? உங்க அம்மாட்ட கேளுமா. அம்மா, அப்பா கிட்ட பிடிச்ச விஷயம் எது? பிடிச்ச விஷயம் எதுவுமே அவர் அப்படியே அண்ணன் மைண்ட் வாய்ஸ் தெரியாம வந்துட்டோமோ இந்த நிகழ்ச்சிக்கு. உங்களுடைய மனைவியிடம் பிடித்த விஷயம் ஒன்றே ஒன்று. ரொம்ப மரியாதையா நடந்துப்பாங்க. அப்படியா? என்ன தவிர மத்தவங்க எல்லார்கிட்ட. அவங்க சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மரியாதை நடக்கிற மாதிரியே. உங்க உங்க அம்மா உன் மேல ஏதோ கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்களாமாப்பா. அது என்னன்னு கேட்கலாமா? கேட்கலாம். சரி. லாஸ்ட் டைம் வந்து பர்த்டேக்கு பப்பி கேட்டா, டாக் கேட்டா அவங்க அப்பா கிட்ட. சரி. அவரும் ப்ரெசென்ட் பண்ணாரு. ஆனா டாக் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டார்ச்சர் பண்ற அந்த டாகை போட்டு. பப்பி எதுக்காக வாங்கணும்னு கேட்டேன்? அது கூட விளையாடணும்னு நான் கேட்டேன். அந்த பப்பிக்கு என்ன பேர் வச்சீங்க? டோரான்னு பேர் வச்சேன். டோராவா? ஆமா, அது கொஞ்சம் சொத்து போல நினைச்சேன். என்ன கச்சி நாய் வாங்கி கொடுத்தீங்க? டோரா. அதான் ஏன் மூஞ்சி மாதிரி இருந்து. பப்பியோட மூஞ்சி உங்க மூஞ்சி ஒத்து போகுது. ஏன்னா அது மூஞ்சி கருப்பா இருக்கும். என்னடா இதெல்லாம் கேட்க மாட்டியா? கேட்க மாட்டான். வெள்ளையாத்தான் இருக்கேன். உன் கண்ணுக்கு தான் கருப்பா தெரியுது. இவன் ஒரு ஆளு போதுயா நம்மள. ஒரு நாயை வந்து நம்ம வீட்டுல வளர்க்கணும்னு வாங்கிட்டு வந்து அதை கஷ்டப்படுத்துறது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் தெரியுமா? அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அது வந்தோடனே அம்மா எனக்கு கொஞ்சம் இது மாட்டாங்க. ஓ, பப்பி வந்த உடனே கொஞ்சம் இடம் மாறி போச்சு போல இருக்கு. பப்பி வர்றதுக்கு முன்னாடி உன்னை எப்படி கொஞ்சினாங்க? கட்டி பிடிச்சி கட்டில மேல தூங்குவோம். கட்டி பிடிச்சிக்கிட்டே முதல்ல தூங்கிட்டு தம்பியா. இந்த பப்பி வந்த உடனே இடம் மாறி எங்க அம்மாவை கட்டி பிடிச்சிதான் பப்பியே தூங்குது. அது பத்து நான் ஓரமா போய் பத்துப்பேன். நீ அண்ணே, இதனால தானே நீங்க இவனுக்கு நாய் வாங்கி கொடுக்கல. ஆனா எங்க அப்பா மட்டும் 2 பேரும் கொஞ்சம் அதிகம் 2 பேரும் அடி பண்ணுவாங்க. ஆமா, சம்டைம்ஸ் அவருக்கும் கோவம் வரும். லைட்டை கொடுங்க அந்த பக்கம் மைக்க. என்னண்ணே, பப்பி வந்த பிறகு உங்க வீட்டுல ஏதாவது மாற்றங்கள் இருக்கா? தலைகீழாயிருச்சு. தலைகீழ மாறி போச்சா? மாறி. அது உங்க அப்பாவை உங்க அம்மா எப்படி கொஞ்சிருப்பாங்க? இப்போ ஒரு 2 வார்த்தை மட்டும் கொஞ்சி காட்ட சொல்ல ப்ளீஸ். மாமா மாமா, மாமா இன்னைக்கு என்ன சமைக்கணும் மாமா? என்ன சமைக்கணும் மாமா? நீ எது செஞ்சாலும் ஓகே ஜில்லு அப்படின்னு. நீ என்ன செஞ்சாலும் ஓகே சொல்லும். அப்ப கொஞ்சம் புண்ணாக்கு வைக்கட்டுமா? புண்ணாக்கு வைக்கட்டுமாவா? மாமா ஐ லவ் யூ மாமா, அது மட்டும் சொல்லிருங்க. மாமா ஐ லவ் யூ. உங்களுக்கு தெரியாம இந்த விஷயத்தை சொல்லிட்டு ரொம்ப முடிச்சிருக்கேன். நீ என்ன பண்ற? நேரா உன்னை இறக்கி விடுற அம்மாவை போய் ஐ லவ் யூ மா அப்படின்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு வந்துட்டியா? லவ்யூமா. அதாவது நீங்க எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏற்கனவே உங்க ஒய்ஃப் ஐ லவ் யூ சொல்ல வச்ச மாதிரி இதையும் பண்ண வைப்போம்னு பாக்குறீங்களா? அது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல, ரொம்ப ஜாலியான குடும்பமா இருக்கும் போல இருக்கு. அந்த குடும்பத்துக்கு ஒரு வாட்டி கை தட்டிடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி நீங்க யாரு? சேதுக்கம். ஆமா, ஏன் சேது பைத்தியம் ஆயிட்டாருமா? அவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. பொண்ணை லவ் பண்ணா கடைசியில பைத்தியமா தாங்க முடியுமா? ரைட். இப்போ உங்க அம்மா அப்பா லவ் மேரேஜா எப்படி? என்ன அரேஞ்ச் மேரேஜமா? இல்ல, லவ் மேரேஜ் இல்ல. உனக்கு தெரியாடா, கேட்டு பாருடா நைஸா உங்க அப்பா கேளு. அம்மா டாடி அரேஞ்ச் மேரேஜ். இப்போ உங்க அப்பா அம்மாவுக்குள்ள ஒரு லவ் இருக்கா இல்லையா கல்யாணத்துக்கு பிறகு? இல்ல. உங்க அப்பாட்ட கேளு. இருக்குப்பா. பாத்தியா 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 பாத்தியா? லவ் பண்ண என்ன ஆகும்னு சொன்ன நீ? பைத்தியம். சரி, படிச்சு முடிச்சு என்ன வேலைக்கு போற நீ? சயின்டிஸ்ட்.
சரி, நீங்க சயின்டிஸ்ட் ஆகி என்ன கண்டுபிடிப்பீங்க தம்பி? கொசுக்கு மருந்து. கொசுக்கு மருந்தா? என்ன புது மருந்தா இருக்கு? உங்க அம்மாட்ட பிடிச்ச விஷயம் நீ ஒண்ணு சொல்லுமா. பிடிக்காத விஷயம்னு சொல்லிட்டா? அதுதான் கேட்டேன். என்னன்னா அம்மா நல்லா சமைக்க மாட்டாங்க. அப்படி அண்ணன்ட்ட கொடுங்க. அண்ணன் நீங்க சொல்லுங்கண்ணே. அவன் சொல்ல கேட்டுதாங்க. இவன் சொல்ற கரெக்டு தாம்பியா. என் புள்ள பொய்யா சொல்லுவான். ஆமா, இவன் எதையுமே கரெக்டா தான் சொல்லுவான். என்னடா ஃபேமிலி போட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கியா? அவன் ஆல்பம் பார்த்துக்கிட்டு இருக்காயா? டிஸ்டர்ப் பண்ணாயா? அவன் என்ன ஐட்டம் செட் ஆகலாமா? சாம்பார் சாதம், தயிர் சாதம் எதுவுமே பிடிக்காது. என்ன சாதம்டா நல்லா வைக்கிறாங்க? எந்த சாதமும் இல்ல. என்னதான்டா சாப்பிடுற வீட்டுல? உன்னுடைய பாடி கண்டிஷன் இருக்கிற இதை பார்க்கும் பொழுது நீ உடனடியாக ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடணும் போட்டுருக்கா. இந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படி அப்பா நீங்க நம்ம வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை கேளு. இல்ல தாங்கிக்கிறேன். நீங்க காலைல சாப்பிட்டீங்களா? நான் பூவா சாப்பிடல. சிக்கன்ல சாப்பிடுவல? சிக்கன் சாப்பிடுறேன். அம்பி சிக்கன் சாப்பிட்றாப்லையே. உங்க அப்பா பேர் என்னவா? ராஜேஷ்குமார். அது சினிமா தான் நடிச்சிருக்காரு. சினிமா நடிச்சிருக்காரா? ஆமா. என்ன படத்துல நடிச்சிருக்காரு? அஜித் படத்துல. என்ன படம் தம்பி? டாடி இப்ப அஜித் படம் என்ன? டாடி படத்துல எல்லாம் நடிக்கலப்பா, காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். நீங்க ப்ரொஃபஸரா? தம்பி அம்பி தும்பி மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? அவருக்கு நாங்க பேர் வச்சிருக்கதே சுத்த சுந்தரம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அந்த ஃப்ரெண்டு வீட்டில் வந்து யாராவது விளையாடி பொம்மை அது இது நீங்கள் என்ன உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்க தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போட்டு வந்துடுவான். கரெக்டான கிட்டப்பில் தான் கூட்டு வந்திருக்கீங்க. ஆமாம், அவங்க சொன்னோடனே நான் நினச்சேன் அப்பா என்ன இவ்வளோ ஆப்டாக கொடுத்துருக்காங்களேன்னா நான் யோசிச்சேனே. இப்போ இங்கே இருக்கிற ஆட்களில் யார் குளிக்காமல் வந்திருக்கான்னு உன்னையில கண்டுபிடிக்க முடியுமா? யார் சுத்தமாக இல்லை அதை மட்டும் சொல்லு தம்பி. ஆமாம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குளிக்கலங்கிறது எப்படிடா கண்டுபிடிச்ச? கடுப்பா இருக்கு. அதான் நீங்க சோப் போடலையா மூஞ்சிக்கு? ஏய், கருப்பா இருந்தா எல்லாரையும் குளிக்கலன்னு சொல்லுவியா நீ? ஆமா. என்னடா கேட்கறதுக்கு ஆள்ல நினைச்சுக்கிறியா நீ? நாங்களா யார் தெரியுமா? டேய், இந்த நிலத்தோட நிறமே கருப்பு தான்டா. ரைட், அடுத்த கம்ப்ளைண்ட் என்னமா? உட்காந்து வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அம்மா எனக்கு மூச்சு விட முடியல, மூக்கில் வந்து பப்பு மாட்டிக்கிச்சு அப்படின்னா. என்னடா சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா வாயில் சாப்பிட்றதுக்கு பதில் அதை மூக்கில் போட்டு வேர்க்கடலையே மூக்கில் ஊத்தியா? ஆமா. ஏன்னா மூக்கு தான் வாய் நினைச்சு போட்டுக்கிட்டேன். ஏன்னா அது ரெண்டும் எப்படி இன்டர் கனெக்ட் தானே, அதனால ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி உள்ள விட்டுருக்கான். மூக்கு வழியா காத்து எடுத்து வாய் வழியா விடுறோம்ல, ஒரே ஜெம்ஸ் விட்டு பார்ப்போமா? ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் அவருக்கு டாக்டர் மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. மூக்கு வழியா காத்து மட்டும்தான் வரணுமே தவிர வேற எதையும் உள்ள விடக்கூடாது. இப்படிதான் அன்னைக்கு ஒரு பெருச்சாலி ஒருத்தன் உள்ள விட்டுருக்கான். அப்புறம் அவனை ஆஸ்பத்திரியில் போட்டு தான் வெளியே எடுத்து வாழை பிடிச்சி தரதரம் இழுத்து வெளியே எடுத்தோம். அந்த பெருச்சாலி விட்டது யார் தெரியுமா? இதோ உட்கார்ந்து இருக்கிறானே இந்த சேது என்பவர் தான். ஏங்க நம்ம நீலாம்பரிங்க. ஆமா, உன் பேர் என்ன பாப்பா? ஜெஃப்ரினா. ஜெஃப்ரினா. நீங்க இந்த மாதிரி குட்டீஸ் கூட பேசும் போதெல்லாம் நான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடவேன். ஓ, நான் குட்டீஸோட பேசுறத பார்த்து நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, காமெடியா இருந்துச்சு. நீங்க இப்ப எந்த காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கீங்க? நான் டாக்டர் ஆக. டாக்டரியா? ஒரு நாள் டாக்டரா வந்து மூஞ்சிலே ஊசி குத்திடுவேன். ஏன் மூஞ்சிலையா? கையில இடம் இருக்கு, கால்ல இடம் இருக்கு, முன்னாடி இடம் இருக்கு, பின்னாடி இடம் இருக்கு. ஆமா, அதை விட்டு மூஞ்சில வந்து ஊசி குத்துறேன். ஊசி எங்க குத்துவாங்க கஜினி? கையிலயும் பொம்மலையும் தொடையில. அப்படியே பொம்மலா? பின்னாடி என்னடா புது ஏரியாவா இருக்கு? பொம்மல்ல என்னங்க? இந்த பொம்மை இதுக்கு புதுசா பொம்முன்னு பேர் வச்சிருக்கீங்களா? ஐயா, தமிழ்நாட்டை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, ஆமா, பொம்முல ஊசி குத்துறதுனா என்ன அப்படின்றத தம்பி அவர்கள் சுட்டி காட்டினார்கள். எல்லாரும் புரிஞ்சுக்கிடுங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா?
ஆமா ஆமா நிறைய இருக்கு. பார்த்தா சின்ன வயசு ஸ்ரீதேவி மாதிரி இருக்காப்புல, அந்த புள்ள மேல என்னங்க கம்ப்ளைண்ட் உங்களுக்கு? இவ சின்சாங்லாம் ரொம்ப பாப்பா. ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை இடையில பேச சொல்லணும்னா அது என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிக்கிட்டு அமைதி கேளு. தனியா ரூம் வேணும்ட்டு சின்சாங் கேக்குற மாதிரி இந்த அம்மாவும் எனக்கு தனியா வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, சிங்சாங்கிற கேரக்டர் வந்து தனியா வீடு கேட்குமா? அந்த மாதிரி இந்த அம்மாவும் எனக்கு தனியா வீடு வேணும். டாடி செஞ்சு தந்தாரு இது. என்னடா வீடு? ஏன் வீடு? ஓ, அவனுக்கு வீடே செஞ்சு கொடுத்துட்டீங்களா? அவங்க அப்பா வந்து நெட்ல பார்த்தோம், அதெல்லாம் அதிகமா இருக்குன்ட்டு அட்டையிலேயே வாங்கி செஞ்சுட்டாரு. நிஜமாவே நீலாம்பரி மாதிரி தனி வீட்டில் தான் வாழ்றாப்லையா? அவன் எதுக்காகமா தனியா வீடு கேட்ட? ஏன்னா அதுக்குள்ள போய் சும்மா விளையாடிட்டு இப்ப ஜாலியா. சும்மா எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா விளையாண்டுக்கிட்டே இருந்தா தனியா கொஞ்சம் ஒரு மனசுல இருக்க விடுங்க ஐயா கொஞ்சம் நேரமாவது. அவ சும்மா இருந்தா பரவாயில்ல, என்னோட காஸ்மெட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ள போயும் வச்சுப்பா சம்டைம். உங்க மேக்கப் ஐட்டமா? அப்ப நீங்க என்னைக்கு வச்சேன்? நான் இன்னைக்கு வச்சேன். பேசுமா. எல்லாம் எடுத்தல. என்னைக்கு ஃபேர் அண்ட் லவ்லி எடுத்து பெயிண்ட் பண்ணுறேன்ட்டு பெயிண்ட் பண்ணி வச்சிருவா. லிப்ஸ்டிக் எடுத்து இது பண்ணிடுவா. எவ்வளோ விலை கொடுத்து வாங்குறது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுவா. கொஞ்சம் மைதா மாவு வழி வேண்டியதுன்னா எல்லாம் வெளியேத்தானே இருக்கும். என்ன ஆமா சொல்லு, அது சொல்லு சொல்லு. என்னத்த சொல்லுங்க? என்னத்த சொல்லணுமா? நான் அழகா இருக்குன்னா உங்க அப்பா அழகா இருக்கா அப்படியா? டாடி அதுவும் சரிதான். வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்காமா? இல்ல நீ அசிங்கப்படுத்துறதுக்கே கூட்டு வந்துருக்கீங்களா நடு ரோட்ல? நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தாங்க தூங்குவா. ஆமா நான் நைட்டு தூங்கவே மாட்டேன், விளையாடிட்டு இருப்பேன். அவங்க அப்பா ஃபோன் பார்க்கறாருன்னா இவரும் போய் கூட பாப்பா. தூக்கத்தை கெடுக்கிறது பூரா அவங்க அப்பா தானோ? ஆமா. டாடிக்கு ஃபோன் வாங்கிக்கிறதே தப்பு. தேசியம் அந்த போனை வாங்கிருங்க. ஆமா போனை வாங்கிட்டு போனை வாங்கிருங்க. போனை வாங்கிட்டா நேரத்தோட தூங்கிடுவாரு, நம்மளும் தூங்கலாம். கஜினி உன்ட்ட உங்க அக்கா ஏதோ ஒன்று பேசணும் ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்காப்ல. என்ன பேசுறேன்னு கேட்டுருமா? என்னமா பேசணும்னு சொன்னியா? பேசுமா. என்ன சாக்லேட் சாப்பிட்டேன்? சாப்பிடுவேனா? போட்டு அடிச்சேனா அவ்வளவுதான். என்ன சாப்பிட்டேன்? சாப்பிடுறேன். அப்பா வந்து 2 சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு. அப்புறமா ஒரு சாக்லேட் தம்பி ஃபுல்லா சாப்பிட்டான். நக்கி நக்கி சாப்பிடுறான். அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வச்சேன்ல மெல்ட் ஆயிட கூடாதுன்ட்டு. அப்புறமா நீ எதுக்கு எடுத்து சாப்பிட்டாத? உன்னாது பண்ணா நீ ஒன்னு சாப்பிட்டல. ஏய் நான் தாவுங்கா இப்ப என்ன? நான் உனக்கு எவ்வளவு விட்டு கொடுக்கறேன், ஆனா நீ எனக்கு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க மாட்ற. நீ வீட்டுக்கே வேண்டாம். அப்ப நான் போயிடுறேன். நீ வீட்லயே வராத. போ. போடா. வேற ஏதாவது வெளிநாட்டுல போய் வேலை வைக்க போ. வேற போ. ஐயோ அவமாட்ட கிளம்பி வெளிநாட்டு போயிடுங்க. மூணு கிட்ட உங்க அப்பாவோ அம்மாவோ ஏதோ பேசணுங்கிறாங்க. என்னமா பேச போறீங்க? அவளுக்கு திரும்பவும் மொட்டை போடலான்னு இருக்கோம், கோயிலுக்கு கூட்டு போயிட்டு. அது ஒன்றும் முடியலையே அப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் போட்டுடலாமா? சரி சரி. நீ இதை கொஞ்சம் எடுமா. மொட்டை போட்டு 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இன்னொரு மொட்டையா போடுறாங்க. என்னையும் சேர்த்து மொட்டை அடிச்சுக்க சொல்றா. அப்படின்றத வந்து அடிச்சுக்கிறேன், நீங்களே அடிக்க மாட்டேன்றீங்கன்னு கேக்குறா. சரி, சாமிக்கு வேண்டுதல், அவளுக்காக வேண்டினது அவளுக்காக தானே அடிக்கணும். இந்த முடி அடிக்கும் போது எங்க அம்மா அடிச்சிருன்னு சொன்னாங்க, ஆனா எங்க அப்பா தான் அடிக்கிறான்னு கேட்டேன். இதுல கொஞ்சம் நியாயம் இல்லையா? எங்க அப்பா போய் கேளுங்க. ஹலோ, ஏன் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கிறதுல பெருசா நம்பிக்கை இல்லை. வளர்ந்த பிறகு இவங்க அடிக்கணும்ன்றது சுத்தமா பிடிக்காது. ஓ, அவங்க மொட்டையா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல? பயமா இருக்கு. அடுத்த வாட்டி குடும்பமே மொட்டை அடிக்க போறோம். அடுத்த வாட்டி நாங்க திருப்பதிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். குடும்பமாவே மொட்டை அடிச்சிட்டு இங்க வாரம்யா. அதுக்கப்புறம் பாருங்க, மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட சொல்லுங்க. ஆமா, திருப்பதியில ஒரு 2.5 மாசம் இருந்து முடியெல்லாம் வளர்த்துட்டு இந்த பக்கம் வாங்க. என்ன ஓகே தானா? ஓகே ஓகே. ஏதோ சீரியஸா ஒரு மொட்டை அடிச்சிரீங்களா? விக்கே வேணா கழட்டி தரட்டுமா? வேணா மொட்டை அடிச்சுக்கோங்க. விக் எடுத்துங்க பார்க்கலாம். இந்தா இத நீ வை, உனக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். படு கேவலமா இருக்குடா.
தம்பியை பத்தி ஏதோ வீட்டுல ஏதோ பேசுனீங்களாமே? இனிமேல் நீ அத்தை வீட்டுக்கே போக கூடாது. ஓகே? என்ன ஓகேவா? என்ன பதில் சொல்ல? ஓகே ஓகே. நீ என்ன அழுதாலும் அம்மா விட மாட்டேன், ஸ்ட்ரிக்டா வச்சுப்பேன் நம்ம வீட்லயே. என்ன? ஓகே. அத்தைக்கு உன்னை பிடிக்கலையாம், இனிமேல் அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கே அழுகுற? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அத்தை வீட்டுக்கு போமா? வேணும். அத்தை வீட்டுக்கு போகண்டாமா? ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த? ஆமா சொன்னாங்க. உங்க அம்மா சொல்றாங்களா? ஏம்மா அத்தை வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னீங்க? ஆமாம் சார், அங்கே போய் ரொம்ப சேட்டை பண்ணுறாள, இங்கேயே வச்சுக்கிறேன் நான். ஓ, உங்கள்கிட்ட வச்சுக்கிறீங்களா? ஆமாம், இனிமேல் விட மாட்டாங்க. விட மாட்டீங்களோ? ஆமாம். இவன் உள்ளே மாட்டீங்களா? இவன் அவ விடுவேன், ஆனால் உன்னை மட்டும் விட மாட்டேன். நீங்களும் போகக்கூடாது. யாரும் அத்தை விட்டு பக்கம் போனீங்க, சத்தம் வராம அடிப்பேன்னு சொல்லிவிட்டாமா. என்ன தம்பி? ஆமா. நான் போய்தான்டா அவன். ஏன் பிறந்தாய் மகனே? ஐயோ, என்ன அத்தை கண்ணும் கலங்கி இருக்கு. சரி, இவன் அழுத உடனே நீங்க எதுக்கு அழுதீங்க? அவன் தான் எனக்கு உயிர் சார். ரொம்ப பிடிக்கும் சார். எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் அழுதான் எங்களுக்கு தாங்க. எவ்வளவு பிடிக்கும்? அளக்க முடியாது சார். அளக்கவே முடியாது. ஆமாம், அவனுக்கும் எங்களன்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஏன், என்ன காரணம்? குழந்தைங்க மேலே பாசம் வைக்கிறதுக்கு என்ன காரணம் வேணும் சார்? இதுக்கு காரணமே வேணாம்ல? வேண்டாம். ரைட். உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பையன். ஒரே பையன். ஒரே. இவன் ரெண்டாவது பையனா உங்களுக்கு? ஆமாங்க சார். எஸ். இப்ப தெரியுதுடா நீ எதுக்குடா கண் கலங்கி இருக்கேன்னு. ஆமா, நல்ல அத்தை நல்ல மருமகன். ஆமா, வாண்ட உங்க அம்மா ஏதோ பேசணும்னு சொல்றாங்கம்மா. சித்து, இன்னைக்கு நீ ஐஸ் நிறைய சாப்பிட்டுருக்க, ஓகேவா? ஐஸ் அண்ட் சாக்லேட் நிறைய சாப்பிட்ருக்க. ஸோ அவனை போகும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு 2 இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து மாமா ட்ரீட் தரேன்னு சொன்னால் அது எதுவுமே தரப்போகிறது இல்லை. நீ வந்து தான் அவனை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல். ஓகே? வரமாட்டேன். நான் டாக்டர் கிட்ட ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். வரல. நீ ஏன் வரல? நீ வந்து தான் ஆகணும். நான் தான் சொல்கிறேன்ல, நீ வரல நான் கூப்பிட்டு போவேன். நான் வரல. ஏன் வரல? பிச்சிடுவேன், வரல. பிச்சு போட்டுருவேன். நீ வர. அங்க ஏன்டா அடிக்கிற? ஏய், அங்க ஏன்டா அடிக்கிற? இங்க பேர், நீ இறங்கி வந்தாலும் ஒன்றும் நான் பண்ண மாட்டேன். நான் கூப்பிட்டு போய் தான் ஆகணும். நீ அங்கேயே அடிக்கிற. நீ அண்ணாச்சி அடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் மாமா அடிக்க முடியாது அங்க அடிக்கிறியா? ஏன் மாமா அடிக்க முடியாது அங்க அடிக்கிறியா? அவரை போய் ஏறா, போடா போடா. என்ன அடிப்பியா நீ? வலி விடுங்க, வலி விடுங்க. உங்க மாமாக்கு அடி எப்படி விடுதுன்னு மட்டும் பாருங்க. என்ன அடிப்பியா? கபிலா, 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 காடபுடி, காடபுடி, கபிலா, காரக்குடி கபிலா, காடபுடிடா கபிலா. அண்ணியா மாறிட்டாயா? அடக்கவே மாட்டான். காடபுடி, 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 காடபுடி. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எஸ் 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 எஸ். டேய், உங்க மாமாக்கு உனக்கு இப்ப பகனா என்ன எட்டின்னு மிதிப்பே நீ. நீ வாடா, வெளியே வாடா, வெளியே வாடா, வெளியே வாடா. உன் மாமா பேசுனா மாமா கிட்ட சண்டைக்கு போவியா? அதை விட்டு ஏன்ட்ட வந்து நிக்க. சரிம்மா, இங்கே ஏதோ பேசணும்னு சொன்னீங்களாமே, பையனில் பேசி முடியுங்க. அவளுக்கு அவங்க மாமானா ரொம்ப பிடிக்கும். இல்லை, நான் எதுக்காக தள்ளி போகிறோம்னா, திடீர்னு அந்த பிள்ளைக்கும் ஒரு மாதிரி வேகமாகி என்ன பிடிச்சி எட்டி நிமிச்சிடக்கூடாது. மாமா வீட்டுக்கெல்லாம் நான் இனிமேட்டு அனுப்ப மாட்டேன். யார் வீடு? என்ன பண்ணுவீங்க? எப்படி போவ? நான் பஸ் பிடிச்சி போயிடுவேன். நீ எப்படி போவ? நான் இது சங்கிலி போட்டு உன்னை கட்டி போட்டுருவேன். பரவாயில்லையா? எப்படி போவ? அது வச்சு நான் உன்னை கட்டி போட்டுருவேன். சரி சரி சரி, நான் அனுப்புறேன். அழாதீங்க.
ம் அழாதம்மா, உங்க மாமா வீட்டுக்கு நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லு. சொல்லுடா. எனக்கு வீடு தெரியாது. வாங்கிட்டு வருங்க. டேய், நீ சாம்பார் உருளைக்கிழங்கு தானே சாப்பிட்ட? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு பாருங்க. கீரை சாதம். என்னம்மா? கீரை சாதம். கீரைக்கே இந்த ஸ்மெல் வருதுன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா என்ன இருக்கும்? ஏடா ஒரு சவுண்டாலாம் போட மாட்டியா? சைலண்டாவே போடுறதா? எங்கடா படிச்ச இந்த பழக்கம்? கெட்ட பழக்கம். வா. நானும் அப்படிதான். நீ அப்படிதானா? ஏய், நான் எந்த பக்கம்டா போறது இப்போ? நீ எப்படி சைலண்டா சவுண்டா? இங்கேயும் சவுண்டு தான் போடுது. போட மாட்டேன். நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காதியா? அடுத்த வாட்டி ஷோ பண்ண வந்தோம்னா 6 மாஸ்க் போட்டு தாண்டா வருவேன். நான் அர்த்தம். சரி, ஓகே நீலாம்பரி, உனக்கு ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம் பாப்பா. அதை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்கள் நடிச்சு காட்ட போகிறீங்க. ஓகே டன், ரெடி? நீ பாம்பை காப்பாத்தினப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ காளையை அடக்குனப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது. என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு எனக்கு பிடிச்சது. எல்லாத்தையும் விட உன் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் விரும்புற மாதிரியே இருக்க. ஐ வாண்ட் எவ்ரிதிங் பெஸ்ட் இன் மை லைஃப். என் ட்ரெஸ், என் கார், என் பங்களோ, என் பெட்ரூம், என் வீட்டு நாயிலேருந்து நான் கட்டிக்கு போற ஆம்பளை வரைக்கும் ஐ வாண்ட் தி பெஸ்ட். You're one of the best. Ready, start, action. நீ பாம்பை காப்பாத்தினப்போ உன் தைரியம் எனக்கு பிடிச்சது. நீ காலை அடக்கினப்போ உன் வீரம் எனக்கு பிடிச்சது. என் வீட்டுக்கே வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணப்போ உன் பேச்சு எனக்கு பிடிச்சது. எல்லாத்தையும் விட ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் விரும்புகிற மாதிரியே இருக்க. ஐ வாண்ட் எவ்ரிதிங் பெஸ்ட் இன் மை லைஃப். என் ட்ரெஸ்ஸு, என் காரு, என் பங்களா, என் பெட்ரூம், என் வீட்டு நாயிலேருந்து நான் கட்டிக்க போகிற ஆம்பளை வரைக்கும் ஐ வாண்ட் த பெஸ்ட். யூ ஆர் த பெஸ்ட் சீயிங் அண்ணாச்சின்னு சொன்னேன். தட்டிருங்கோ, கையை தட்டிருங்கோ. ஓகே, போடுங்க. அம்பிக்குரிய டைலாக்கை போடுங்கள். இந்தாங்க மாமி. என்னது இது? லவ் லெட்டர். என்னடா அப்படி இதெல்லாம்? நந்தினிக்கு மாமா. நந்தினிக்கா? யாரு கொடுக்க சொன்னா? நான் தான் மாமா. என்னடா அது குழப்பற? லவ் லெட்டர், அதுவும் பேரண்ட்ஸ் கிட்ட. வயசு பொண்ணுகிட்ட இது பேசுறது அநாகரிகம். லெட்டர் எழுதுறது ஒழுக்கமில்லாத காரியம். முறைப்படியா அப்பா அம்மா கொடுக்கறது தான் உசிதம். அடங்க அப்பா உசிதமணி. ஓகே டன். தாங்கோ மாமி. என்னடா இது? லவ் லெட்டர். என்னடா அம்பி இதெல்லாம்? நனிக்கு மாமா. யாரா கொடுக்க சொன்னா? ஆனா மாமா. என்னடா சொல்ற? ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இதை கொடுக்குற? வயசு மத பேச அண்ணாங்க லெட்டர் கோப்பலாம கிடையாது. அப்பா அம்மா கிட்ட முறைப்படியாக கொடுத்தா உசிதம். உன்னை உங்க அப்பா அம்மா ரொம்ப நன்னா வளர்த்துருக்காடா அம்பி. அப்படியே எங்க அப்பா உசுலமணி. ஓகே சூப்பர். வாங்க தம்பி. ஏதோ லவ் லெட்டர்லாம் கொடுத்தீங்களே தம்பி. லவ் லெட்டர்னா என்ன ராஜா? எழுதி வச்சிருப்பாங்க. எழுதி வச்சிருப்பாங்களோ? ஆமா. லவ் லெட்டர்னா எழுதி வச்சிருப்பாங்கயா. ஆனா அதுல என்ன எழுதி வச்சிருப்பாங்கன்றதும் தம்பிக்கு தெரியும். ஆமா, என்னமா எழுதி வச்சிருப்பாங்க? ஏபிசி. ஆமா, அதாவது லவ் லெட்டர் அப்படின்னா தெரியாத குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. அது ஏபிசிடியால் எழுதப்பட்ட ஒரு லெட்டர். அப்படிதானடா? ஆமா. நல்லா வருமாடா. உனக்கு தெரியுமாமா? ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருப்பாங்க. லவ்னா என்னது? ஐ லவ் யூன்னா என்னது? இப்பதான் எங்க அம்மா கிட்ட நீங்க ஐ லவ் யூ சொல்லிட்டு சொன்னீங்களா, அதான். அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் பாப்பா? நான் உன்னை காதல் அடிக்கிறேன். அவங்க காதல்ல அடிக்கிறேன். என் பின்னாடியே வந்தா நான் உன்னைய காத்த கட்டி அடிக்கிறையா அப்படின்னு அர்த்தம். என்னம்மா? அவ்வளவுதான். அவ்வளவுதாயா? ரைட்டு, கையை தட்டிடுங்க. உனக்கு ஒரு டயலாக் போடுறோமா? சொல்லு, யார் நீ? నేను చెప్పను.
ரெடி ஆக்ஷன். யார் நீ? నేను చెప్పను. யார் நீ? నేను చెప్పను. யார் செப்பலு? தெரிய மறக்க வச்சிருவாரு போல. மறக்க வச்சிருவாரு போல இருக்கு. உங்களுக்கான வீடியோ போடுறோம் பாருங்க, பார்த்து நீங்க நடிக்கணும். ஓகே? நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவன். உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் என் அண்ணி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துப்போம். உங்க அப்பா உனக்கு பார்த்து வச்சிருக்கான ஒரு மாப்பிள்ளை. அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவனை கட்டிக்கிட்டு நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? பாரு, 2 பேரும் அவுத்து விட்டுட்டு மாத்தி மாத்தி பெயின் பார்க்க வேண்டியதான். இப்படி இப்படி. இறக்கி விடணுமா? உன்னெல்லாம் உபூதி விட்டாலே அந்த பக்கம் போயிருவிடா. ரெடி ஆக்ஷன். நீ எல்லாம் ராணி மூடி இருக்க வேண்டிய எந்த கொடி இல்லாம என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து தான் போயிட்டு விட்டால சவுண்டா பேச முடியாதுடா. இப்போ ஆரம்பிடா. இப்போ சவுண்டை பாருங்கங்க. ரெடி ஆக்ஷன். நீ எல்லாம் ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. கைத்தடுங்க, அவனுக்கு கைத்தடுங்க. எந்த கொடி இல்லாம நான் எண்ணி அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துப்போம். உன் அப்பா பார்த்து வச்சிருக்காங்க. அவன் நல்லவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவனை கத்துட்டு நீ இப்படி நல்லா இருக்க முடியும் பாரு. 2 பேரும் ஒத்துக்கிட்டு மாத்தி மாத்தி பெயின் பார்க்க வேண்டியதா. இப்படி தம்பி, அந்த மாப்பிள்ளை பார்த்தேன்னு சொன்னி அது அம்பியை தானே சொன்னேன். பின்னாடி அவுத்து விட்டுட்டு இப்படி பார்க்கணும். நீ அது அம்பியை தானே சொன்ன. உன்னை தாண்டா சொல்லியிருக்கா. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி. ஆமாடா கஜினி, உன்னை தாண்டா சொல்றேன். இப்போ கஜினி அவர்களுக்கான ஒரு அற்புதமான வீடியோ வரப்போது. அதை வந்து கஜினி எப்படி பண்ணியிருக்காரோ தெரியாது. கஜினியை விட பயங்கரமா தம்பி அவர்கள் செய்ய போறார் அப்படிங்கிறத வீடியோ பாடுறா. முத்தெல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். இங்க போய் வீடியோ போடுங்க பிரதர். எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும்னு எங்க அப்பா சொல்வார். தமிழ்நாட்டுல மட்டும் 5 கோடி செல்போன் வைக்கணுங்கிறது என்னோட லட்சியம். ஆச்சரியமா இருக்கா? என்னால முடியும். தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். என்னால முடியும்னு சொல்றது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்றது தலக்கணம். ஒன் மோர் திங், கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். செய்யற வேலைய விரும்பி பண்ணுவோம். எதையுமே பெருசா உனக்கு நடந்தா மறந்துடுறேன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வியாதி இருக்கு. இங்க இருந்து நின்னுகிட்டே பேசு, நீ எங்கேயும் போக வேண்டாம். திருப்பி மறந்துட்டியா? சரி, நோ டென்ஷன். எதையுமே பெருசா ஆசைப்பட்டு பெருசா உழைக்கணும். அண்ணன் எங்க அப்பா வரை தமிழ்நாட்டுல மட்டும் 5 செல்போன் அடிக்கணும் அண்ணது என்னோட லட்சியம். ஆச்சரியமா அக்கா என்னால முடியும். தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூல் அளவுதான் வித்தியாசம். என்னால முடியும் சொல்லுது தன்னம்பிக்கை, என்னால மட்டும்தான் முடியும் சொல்லுது தலகணம். ஒன் மோர் திங், கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியும், இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியும். செய்யற வேலையை விரும்பி பண்ணுவோம். தேங்க்யூ. ஓகே, 5 பேருமே அற்புதமாக ரொம்ப சூப்பராக நடித்தாங்க. யாருக்கும் சோடை போனதாக இல்லை. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்டைலில் அழகாக ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. எல்லாருக்கும் ஒரு கை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாமா?